நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பாட்டு கேளுங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி, வெரி ஸ்லோ மெலடி. அந்த சரணமெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தேவா சார் கம்போஸ் பண்ணியிருப்பார். எனக்கு அந்த டியூனே வந்து ஒரு நல்ல அண்ட் எஸ்பிபி சாரும் சித்ராவும் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. ஸோ ஒரு லில்ட்டிங் மெலடி, ஒரு சாஃப்ட் சாங். அண்ணாமலையில் அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி ஒரு சாஃப்ட் சாங், இது ஒரு சாஃப்ட் சாங். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு நல்ல மெலடி. அந்த மெலடியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா போட்டுவிட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி வைரமுத்து சார் பியூட்டிஃபுல்லாக அதுக்கு லிரிக்ஸும் எழுதிட்டார். சத்யராஜ் சார், நம்ம நடிகர் சத்யராஜ் சார் நல்ல ஜோக் அடிப்பார் எப்போவுமே. சொல்லுவார், சார் வைரமுத்து சாருக்கு கவிஞருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி சார் ரஜினி சாருக்கு பாட்டு எழுதுறது, ஏன் சார் அப்படின்னு. சார் எங்களுக்கு தான் மானு தேனு மலை பூ எல்லாம் சொல்லணும். சாருக்கு அவர் புகழ்ந்து அப்புறம் அவரோட நடையை பற்றி, அவரோட கண்ணை பற்றி, அவரோட ஸ்டைலை பற்றி சொல்லிட்டா ஈஸியாக எழுதிடலாம் சார், எங்களுக்கெல்லாம் எழுதினவன் பார்ப்பான் அப்படின்னாரு. ஒரு ஜோக்காக சொன்னார். பட் ட்ரூத் என்னென்னா, ரஜினி சாருக்கு அதெல்லாம் எழுதும்போது அது பெருசாக ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. பட் அது எழுதுறது ஈஸி இல்லை. அது வைரமுத்து சார் அதில் ஸ்மார்ட்டு, ஹீ நோஸ் ஹவு டு அந்த வேர்ட்ஸ் எப்படி போடணும். அந்த சரணத்துலலாம் வேறு மாதிரி அதை கொண்டு போய் பியூட்டிஃபுல்லாக எழுதிட்டார் அந்த பாட்டை.